அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க செவ்வாய். ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ர பயிற்சியானது டிசம்பர் 4ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் மிக வலுவாக 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது வக்ரம் பெற்று சுமார் 2 மாதங்கள் 9ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறார். எனவே லாபஸ்தான ஒப்பிடுகையில் நிச்சயமாக 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் இந்த இரு இடங்களுமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சில பணிகள் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடைபெற்றாலும் கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு வகையான பணிகளிலும் துறைகளிலும் செலுத்துவதுதான் அதற்கு மிக முக்கிய காரணம். அப்படிப்பட்டவர் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் உறவுகளை கையாளும் போது சற்று கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது ஆற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் செவ்வாய் தான். அவர் வக்ரம் பெறுவதால் இதுவரை தடாலடியாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்த பணிகளை சற்று மந்தமாக செய்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வக்ரம் பெற்று சாதகமற்ற அமைப்பிற்கும் செல்லவில்லை. எனவே சில பணிகள் பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவை நீங்கள் நினைத்தபடி நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் நவகிரகங்களிலே சிறப்பு பார்வை, சப்தம பார்வை தவிர சிறப்பு பார்வை கொண்ட கிரகங்கள் என்றால் சனி, குரு மற்றும் செவ்வாய் என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. விளையாட்டு துறையில் பல்வேறு வகையான சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மிக அற்புதமான நல்ல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய தடை, தாமதம் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக தனது சிறப்பு பார்வையை ஜென்ம ராசியின் மீதும் 4, 5 ஆகிய இடங்களின் மீதும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செலுத்துகிறார். எனவே இந்த வேளையில் செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசியில் விழுவது பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவில் இருந்து வந்த புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகி புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சிறப்பான ஒரு தருணமாக அமைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் செவ்வாய்தான். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது செவ்வாய் சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் முதன்மையாகவும் நிறைவாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது
பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பாகப்பிரவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதம் இல்லாமல் அவை உங்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே குடும்பத்தில் முன்கோபத்தை தவிர்த்து அனைவருடனும் சிறப்பாக பழகுவதற்கான யோகமும், நீங்கள் நினைத்தபடி குடும்ப ஒற்றுமை, அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்துடன் நேரத்தை குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகத்தின் மீதுள்ள உங்களது அதீத விசுவாசமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்பை நேர்வழியில் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி வலைகளை பின்னுபவர்களை எண்ணி நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பல நல்ல வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுப்பார். எனவே பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக இந்த வேளையில் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கலைத்துறையில் எனக்கு திறமையே இல்லை என ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் நினைக்கிறபடி மிக சிறப்பாக திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் மிக எளிதாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான அற்புதமான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. பேச்சில் இனிமையும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய சூழல் வந்தாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான பல்வேறு வகையான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் செவ்வாயினுடைய வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.